இவங்க சித்தி இல்லை, என் அம்மா பூமியோட அதிரடி ஸ்டேட்மெண்ட். இந்த உதய் பையனுக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்குது, பூமி ககனை தான் லவ் பண்ணுறாங்கன்னு. திரும்பவும் வந்து சரத்சந்திரா கிட்ட சொல்கிறாரு. சரத்சந்திரா சொல்கிறாரு, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் மாப்பிள்ள, அவள் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா அப்படிங்கிறாரு. இல்லை அங்கிள், நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்ல சரத்சந்திரா வந்து பூமியை கூப்பிட்டு, பூமி இங்கே பாருமா, மாப்பிள்ளைக்கு இன்னும் நீ ககனை தான் லவ் பண்ணுறேன்னு டவுட்டாகவே இருக்குதான் அப்படின்னு. நீ சொல்லுடா அப்படிலாம் இல்லை அப்படின்றாரு. உடனே நம்ம அபூர்வா வந்து சொல்லுமா, அப்படி இல்லை அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு அப்படின்னு ஏற்றி விடுறாங்க. உடனே சரத்சந்திராவும் பண்ணுமா, அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, அப்போ தான் இவருக்கும் நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யோசிச்சுட்டே நிற்கிறாங்க பூமி. உடனே அபூர்வா குறுக்க வந்து, என்னம்மா பூமி சத்தியம் பண்ணு, நீ பண்ணலைன்னா உதய் சந்தேகப்பட்டது உண்மைன்னு ஆயிடும்ல அப்படிங்கிறாங்க. சரின்னு பூமி அப்படியே திரும்பி அவங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணுற மாதிரி அவங்க படத்தை பார்த்து கையை நீட்டிகிட்டே இருக்காங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் டக்குன்னு அபூர்வா தலை மேலே கையை வச்சு, இந்த அம்மா சத்தியமாக நான் ககனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஷாக் ஆகுது. சரத்சந்திராலேருந்து மீராலேருந்து மருதானி சித்தி வரைக்கும் அபூர்வாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சந்திரா கேட்குறாரு, என்னம்மா அம்மா மேலே சத்தியம் பண்ண சொன்னால் சித்தி மேலே பண்ணுற அப்படின்னு. அதுக்கு பூமி சொன்னாங்க பாருங்க ஒரு ரிப்ளை, பா நான் அம்மா மேலே சத்தியம் பண்ணலாம், ஆனால் அம்மா ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. இப்போ நான் சித்தி மேலே சத்தியம் பண்ணேன்னா நான் பண்ணது பொய்யான சத்தியமாக இருந்தால் சித்திக்கு ஏதாவது ஆகிடும்ல, அப்போ நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சிடும்ல, அதனால தான் நான் சித்தி மேலே பண்ணேன்ப்பா, சித்தி என் அம்மா மாதிரி இல்லைப்பா, நான் உண்மையாக சத்தியம் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடுது நம்ம சரத்சந்திராவுக்கு. உதய்க்கும் இப்போ வந்து ஒரு ஹோப் வந்துடுது. சரி நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு சரத்சந்திரா. நீங்கள் வாங்க மாப்பிள்ள, நம்ம அங்கே போய் உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டு அவரையும் கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. மீராவும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அபூர்வாவும் மருதனும் டென்ஷனாக இருக்காங்க. ஏய், எதுக்கு என் மேலே சத்தியம் பண்ண அப்படின்னு அபூர்வா கேட்க, உண்மையான சத்தியம்னா தேவதை மாதிரி இருக்க எங்கள் அம்மா மேலே பண்ணியிருப்பேன், பொய் சத்தியம் தானே அதுவும் உன் மேலே பண்ணிட்டேன் அப்படின்னு கூலாக சொல்கிறாங்க பூமி. உடனே மருதாணி சித்தி கேட்குறாங்க, நீ அப்போ அபூர்வாவை கொலை பண்ணுறதுக்கு பார்க்குறியா அப்படின்னு சொல்ல, ஐயோ மருதாணி இதெல்லாம் சாகுறாளா, இது பல பேரை காவு வாங்குற ஆள் அப்படிங்கிறாங்க பூமி. அதுக்கு மருதாணி சித்தி சொல்கிறாங்க, ஒருவேளை செத்து போயிட்டான்னா அப்போ என்ன பண்ணுறது, அப்போ யார் மேலே சத்தியம் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, ஒருவேளை அவங்க செத்து போயிட்டாங்கன்னா நீங்கள் இருக்கீங்கல்ல, அடுத்த சத்தியம் உங்கள் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பூமி. மருதாணி அபூர்வா கிட்ட, அபூர்வா அப்போ நீ செத்து போயிடுவியா அப்படின்னு கேட்க, ஒரே அற சித்தின்னு கூட பார்க்காம, என் மேலே பொய் சத்தியம் பண்ணிவிட்டு என்னை கொல்ல பார்க்குறாள் அவளை அப்புறமா கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அபூர்வா. இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் போச்சு. அடுத்த எபிசோட் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.